ஷாலோம். இன்றைய வகுப்பிலே காஃப் லாமெட் என்ற எபிரேய மெய்யெழுத்தை பார்க்க போகின்றோம். இது எபிரேய மெய்யெழுத்தின் 11வது மற்றும் 12வது எழுத்தாகும். வாருங்கள் வகுப்பிற்கு செல்வோம். அடுத்த எபிரேய எழுத்து, இது 11வது எழுத்து, காஃப். இதை பேட் என்று புரிந்துவிடக்கூடாது. பேட் என்று சொன்னால் இங்கே சற்று ஒரு வால் போல சற்று நீண்டிருக்கும், இது சற்று வளைந்திருக்கும். இது காஃப். இதற்கு எண் மதிப்பு 20. இதற்கு ஒரு பொருள் உண்டு. இது உள்ளங்கை என்ற பொருள் உண்டு இந்த வார்த்தைக்கு, இந்த காஃப் என்ற எழுத்துக்கு. பாம் என்று சொல்கிறோம், அதே போல் உள்ளங்கை என்ற பொருளும் உண்டு. இந்த பேலியோ ஹீப்ரு எனக்குரிய இப்படி இருக்கும் பழைய எழுத்து வடிவம். கப்பா என்று சொல்லக்கூடிய கிரேக்க எழுத்து ஆங்கிலத்தில் கே என்று சொல்லக்கூடிய வடிவமாக அது மாறியது. இதில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, இதற்கு டாகேஷ் என்ற புள்ளி வரும். எப்படி பேட் என்ற சொல்லுக்கு இவ் டாகேஷ் புள்ளி வைத்தால் இப், புள்ளி இல்லை என்றால் இவ் என்று சொன்னோமோ, அதே போல் இதில் இந்த காஃப் என்ற எழுத்திலும் அது போன்று வரும். ஆகவே இப்படி புள்ளி டாகேஷ் என்ற புள்ளி இல்லாமல் இருந்தால் இதை இஹ் என்று உச்சரிக்க வேண்டும். டாகேஷ் என்ற புள்ளி இருந்தால் இதை இக் என்று உச்சரிக்க வேண்டும். இன்னொன்று ஜோஃபிட் என்ற ஒரு வகை, அதாவது ஃபைனல் ஃபார்ம் என்று சொல்லுவார்கள், இறுதி வடிவம். இறுதி வடிவம் ஒவ்வொரு இந்த எழுத்திற்கு இது போன்ற இன்னும் சில எழுத்துக்கள் இருக்கின்றன. இந்த எழுத்திற்கு வார்த்தையின் இறுதியில் வந்தால் அது இந்த வடிவத்தில் இருக்கும். இதுவும் வாவ் என்பது ஒரு சிறிய எழுத்தாக இருக்கும். இது அந்த ஸ்கொயர் அந்த தாண்டி கீழே வரும். இது கொஞ்சம் நீண்டும் இதுவும் நீண்டும் இருக்கும். இது வாவ். அதனால் குழப்பிக்கொள்ள தேவையில்லை. இது வார்த்தையின் இறுதியில் ஒரு வார்த்தை இருக்கிறது, அந்த வார்த்தையின் இறுதியில் தான் இது வரும். மற்றபடி இடையில் தொடக்கத்தில் இந்த எழுத்துக்கள் வரும். ஆகவே ஆனால் உச்சரிப்பு மாறாது. இது இஹ் என்றும் இதை இக் என்றும் உச்சரிக்க வேண்டும். இதை ஜோஃபிட் ஃபார்ம், இது எபிரேயத்தில், ஆங்கிலத்தில் ஃபைனல் ஃபார்ம் என்று சொல்ல, இறுதி வடிவ எழுத்து. இந்த பெயரை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், ஜோஃபிட். மீண்டுமாக இஹ் இக் ஓகே இஹ் இக் இஹ் இக் என்ற உச்சரிப்பிலே இது வரும். உதாரணமாக ஒரு வார்த்தை எடுத்துக்கொள்வோம்.
இது அடுத்தது படிப்போம். எல் லாமெட் இல். இது காஃப். இது ஏற்கனவே படித்தோம். பேட். டாகேஷ். இது சேகோல். ஏ என்ற உச்சரிப்பில் வரும். இது உயிரெழுத்து. இங்கே நடுவிலே புள்ளி இல்லாதனால் இது பேட் என்பது இவ் என்று உச்சரிக்கப்படும். இப்பொழுது இது இக்கு. அதன் முடிவு இங்கே ஏ சேகோல் ஏ. மீண்டும் இது லாமெட் எல் இல். இது மீண்டும் செகோல் ஏ. இங்கே இவ் கேலாவ் கேலாவ். இதற்கு பொருள் நாய் டாக். கேலாவ். இக்கு இல். இதை அடுத்தது படிப்போம். லாமெட் எல் இல். இப்பொழுது இப்ரேய மொழியின் அடுத்த எழுத்து லாமெட். இது இருப்பதிலே சற்று பெரிய எழுத்து. பாம்பு படம் எடுத்தது போல இருக்கும். லாமெட். இந்த எழுத்திற்கு எண் மதிப்பு 30. இது ஏறக்குறைய அந்த பேலியோ ஹீப்ரு என்று சொல்லுகிறோமே, அதை பழைய எழுத்து முறை ஏறக்குறைய எப்படி இருக்கும். ஏறக்குறைய கிரேக்கத்தில் லாம்டா என்று சொல்லுவார்கள், அல்லது ஆங்கிலத்தில் எல் என்று குறிக்கப்படும். இதற்கு ஆக்ஸ் ஸ்டிங் என்ற பொருள், காளையின் கொம்பு அல்லது என்று பொருள். இந்த லாம்டா என்று சொன்னால் அத்தகைய பொருள். அது முள் என்ற பொருளிலும் வரும். முள் என்ற பொருளிலும் வரும். ஒரு உதாரணமாக இதற்கு இல் லாம்டா இல். இது ஆலேஃப். இதற்கு உச்சரிப்பு கிடையாது, ஆனால் மேலே ஹோலேம் இருக்கிறது, அதனால் அது ஓ என்று உச்சரிக்கப்படும். லோ. லோ என்று சொன்னால் இல்லை என்று பொருள். ஆங்கிலத்தில் நோ என்று சொல்கிறோமே, லோ. லோ நோ இல்லை என்ற பொருளில் வரும். இன்னொரு உதாரணமாக சேரே. இது ஏ என்று பொருள். இதற்கு ஆலேஃப் அப்புறம் லாம்டா. இதற்கு இது பொருள் கிடையாது, இது உச்சரிப்பு கிடையாது. சேரேவுக்கு ஏ என்ற உச்சரிப்பு இருக்கிறது. இதற்கு இல் எல் அல்லது ஏல் என்று சொன்னால் கடவுள் என்று பொருள். எல் ஏல். மிஷாயேல், ரஃபாயேல், காப்ரியேல், பெட் எல் என்று சொல்கிறோமே, எல் என்று சொன்னால் கடவுள் என்று பொருள். ஆகவே அந்த எல் என்ற டானி ஏல். பழைய ஏற்பாட்டிலே பல பெயர்களில் இந்த எல் என்ற எழுத்தில் முடிந்திருக்கும். ஆகவே அது கடவுளை குறிக்கும் சொல்.
அதே மாதிரி ஏலி ஏலி லெமா சபக்தானி, ஏல் எல் லி லெமா சபக்தானி, எலோஹிம், எல் எலோஹிம். எலோஹிம் என்பது இதோட புளுரல், எலோஹிம், எல். அடுத்து இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். இது ஹேட், ஹேட். இது லாம்டா, இது ஹேட். இது நாம் இதை பின்னால் அடுத்து படிப்போம். இது மெம், எம். இது மெம், ஹேட், லாம்டா, சேகோல், சேகோல். இதற்கு உச்சரிப்பு ஏ, ஏறக்குறைய ஏ என்று பொருள். இல், இதற்கு உச்சரிப்பு ஏ. அதற்கு பிறகு இங்கே ஹேட், இது ஏ. அதுக்கு பிறகு இம், லெஹேம், லெஹேம். லெஹேம் என்று சொன்னால் உணவு, ஃபுட் ஆர் பிரெட். லெஹேம் நாம் ஏற்கனவே பார்த்துருப்போம். பெத் லெஹேம், பெட், பேட் என்று சொன்னால் வீடு, ஹவுஸ். லெஹேம் என்று சொன்னால் உணவு அல்லது அப்பம் அல்லது உணவின் வீடு, அப்பத்தின் வீடு என்று பெத்லஹேம் என்பதை உணவாக, இயேசு பெத்லஹேமில் பிறந்தார், உணவாக பிறந்தார் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த அவர் பிறந்த பொழுது அவரை மாடுகள் உணவருந்தும் அந்த தொட்டியிலே, தீவன தொட்டியிலே வைத்தார்கள் என்று நாம் படித்திருப்போம். ஆகவே அது உணவாக நம்மிடையே பிறந்தார். ஆகவே இந்த பெத்லெஹேம் என்பதை உணவின் வீடு என்று சொல்லுவோம். அது லெஹேம், அந்த இரண்டாவது வார்த்தை லெஹேம். இன்னொன்று எழுத்தை பார்ப்போம். இது மெம், பிற்பாடு படிப்போம். இங்கே ஒரு இருக்கும், இங்கே ஒரு கேப். மெம் இதை பற்றி வரும்போது படிப்போம். மெம். இது எல், லாமெட், லாமெட். ஏற்கனவே படித்தோம். இஹ், காஃப், இதற்கு முன்னால் படித்தோம். காஃப் அது இறுதியில் வரும்பொழுது சாதாரணமாக காஃப், இதான் காஃப் அல்லது இருக்கும். அது இறுதியில், வார்த்தையின் இறுதியில் வரும் பொழுது இந்த வடிவம் எடுக்கும், ஜோஃபிட் வடிவம் எடுக்கும். இப்போ அடுத்து சேகோல், இதுவும் சேகோல். இப்பொழுது இம், இது இம், இது ஏ, இது இல், இது ஏ, இது இஹ். இந்த டாகிஷ் என்ற புள்ளி இல்லை. இஹ், மெலஹ், மெலஹ் என்றால் கிங், அரசர் என்று பொருள். மெலஹ், அரசர், மன்னன் என்று பொருள் மெலஹ். இப்போ மெல்கி செதேக் என்று படித்திருப்போம் பழைய ஏற்பாட்டிலே. மெல்கி செடேக், அதாவது செடேக் என்று சொன்னால் அது அதற்கும் ஒரு எபிரேய சொல் தான். செடேக் என்று சொன்னால் ஒரு நேர்மை, ரைச்சியஸ்னஸ், அதாவது நேர்மையானவர். கிங் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், ஒரு நேர்மையான அரசர் என்று பொருள். மெலெஹ் என்று சொன்னால் அரசர் என்று பொருள். இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். லாமெட்,
நாம் இதை ஏற்கனவே படித்திருப்போம். சிறிய எழுத்து இது யோட். மீண்டும் லாமெட். லாமெட். இது ஹே. இங்கே இடையில கேப் இருக்கு. இது யோட் லாம்டா ஹே. ஹே உங்களுக்கு பட்டஹ் என்ற உயிரெழுத்து குறியீடு ஷ்வா. இதற்கு உச்சரிப்பு இல்லை. சில நேரங்களில் அ என்ற உச்சரிப்பு சில நேரங்களில் வரும், ஆனால் உச்சரிப்பு இல்லை. ஷ்வா. ஷ்வா. அதற்கு காமெட்ஸ். இதற்கு பேர் காமெட்ஸ். இது 2 உயிரெழுத்து குறியீடுக்கும் ஏறக்குறைய ஆ என்ற உச்சரிப்பு வரும். இது இல். இது ஆ. பட்டா ஆ. இது ஈ. யோட் ஈ. இதற்கு இல். இங்கே காமெட்ஸ் ஆ. இங்கே ஹே. சாதாரணமாக இந்த ஹே இறுதியில் வந்தால் உச்சரிக்கப்படாது. சைலண்ட் லெட்டர் என்று சொல்கிறோம். அதுபோல் இப்போ லாய் லா. லாய் லா. இதற்கு மீனிங் இரவு, நைட் என்று பொருள். இந்த பேர் அடிக்கடி கேள்வி லைலா என்று கேள்விப்பட்டிருப்போம். லாய்லா இரவு என்று பொருள். இந்த பாடத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் அனைத்தையும் பின்னூட்டமாக எங்களுக்கு தெரிவியுங்கள், அல்லது மின்னஞ்சல் வாயிலாக எங்களுக்கு தெரிவியுங்கள். அதற்குரிய விளக்கத்தை அடுத்தடுத்த வாரங்களில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவே உங்களுக்கு விளக்கி சொல்லுகின்றோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்ப குறியிடுங்கள். உங்கள் கருத்துக்களை பின்னூட்டமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் எங்கள் யூடியூப் பக்கத்தின் பங்குதாரராக இணைந்து கொள்ளுங்கள்.